ஆத்மா வணக்கம் அன்பில் ஆத்மா வணக்கம். மகாபாரதத்தில் அர்ஜுனன் வந்து ஒரு யோகியாக, கர்ம யோகியாக, பல விதமாக ஒரு கதாபாத்திரமாக யோகியாக பார்க்கும்போது அவன் வந்து நான் என்ற உணர்வை பிடிக்க கற்றுக்கிறான். அதனால் தானாக இறைவனை தெரிஞ்சுக்கிறான். எப்படின்னா, நான் என்ற உணர்வு யாருன்னா சுபத்திரையை அவன் திருமணம் செய்கிறான். இறைவனை உணர்வதற்கு உணர்வு என்ற நான் உணர்வு பிடிக்கணும். அதனால தான் அந்த உணர்வுன்னு சொல்கிறாங்க எல்லாருமே. அந்த உணர்வு யாருன்னா சுபத்திரை திருமணம் செய்தனால்தான் அவனுக்கு இறை தரிசனம் கண்ணன் காட்டுறார். இந்த விஸ்வரூபத்தை காட்டுறார். இறைவனை புரிஞ்சிக்க முடியுது. பாஞ்சாலி என்பது மனம். அவள் மனதோடு சேர்ந்து இருந்தால் நீங்கள் கண்ணனை தெரிஞ்சிக்க முடியாது, கண்ணனை பார்க்க முடியாது. அதனால தான் சுபத்திரையை அவன் திருமணம் செய்கிறான். அப்போது நான் என்ற உணர்வு தான் முக்கியம். இங்கே மனம் அல்ல என்பது தான் பாஞ்சாலியை வச்சு அவன் பார்க்க முடியாத காரணத்தை மகாபாரதத்தில் சுட்டி காட்டியிருப்பாங்க. ஆத்மாவோட